அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து மீண்டும் மிகப்பெரிய அளவிலான பதற்றம் மத்திய கிழக்கு முழுவதும் தொற்றிக் கொண்டுள்ளது. இஸ்ரேலும் ஈரானின் பல்வேறுபட்ட பகுதிகள் மீது விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள். ஈரானுக்கு ஆதரவாக கவுதிகளும் கிளம்பு வந்திருக்கின்றார்கள். தற்போது என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது, போர்க்களத்தில் வெளியான மிக பிந்திய முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். ஈரான் இஸ்ரேலினுடைய முக்கியமான பகுதிகள் மீதும் வடக்கு இஸ்ரேலினுடைய ரமேட் விமானப்படை தளத்தின் மீது நடத்திய தாக்குதல், அதனால் ஏற்பட்ட சேதங்கள், விளைவுகள் குறித்து இதற்கு முன்னே காணொளியில் பேசியிருந்தோம். இந்த சூழ்நிலையில் ஈரானிய தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானின் தலைநகர் டெஹ்ரான், தப்ரிஸ், இஸ்பகான், மத்திய ஈரான் போன்ற பல்வேறுபட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்களையும் ஏவுகணை மையங்களையும் குறிவித்து இஸ்ரேல் விமான குண்டுவீச்சு நடத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது. இஸ்ரேலினுடைய தொடர்ச்சியான தாக்குதல்கள் காரணமாக அந்த பகுதியில் பாரிய அளவிலான புகை மூட்டமும் தீப்பற்றி எரிந்திருக்கக்கூடிய காட்சிகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன. டெஹ்ரான், தப்ரிஸ் போன்ற பகுதிகளில் பல இஸ்ரேலினுடைய போர் விமானங்கள் குண்டுவீச்சுக்களை நடத்தியிருக்கின்றது என்ற செய்தியை ஈரானிய ஊடகங்களும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதிக அளவில் பொதுமக்களின் உடைய குடியிருப்புகள், கட்டிடங்கள், வழக்கம் போல இஸ்ரேல் பொது சிவிலியன் கட்டமைப்புகளை இலக்கு வைத்து மிக மோசமான தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் ஈரானில் இருக்கக்கூடிய கரூன் பெட்ரோ கெமிக்கல் நிறுவனமும் மிகப்பெரிய அளவில் இஸ்ரேலிய தாக்குதலில் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், அந்த நிறுவனத்தின் ஒரு பகுதி சேதமடைந்துள்ளதென்றும், சேதத்தினுடைய அளவு மற்றும் உயிரிழப்புகள் குறித்து மதிப்பீடுகள் இடம்பெற்று வருவதாக ஈரானுடைய அரசு தொலைக்காட்சி தெரிவித்திருக்கின்றது. அதாவது ஈரான் இராணுவ இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த இவர்கள் பொதுமக்கள் மீதும் ஈரானுடைய பொருளாதார மையங்கள் மீதும் ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். இது இஸ்ரேல் அமெரிக்காவின் வழக்கமான நகர்வாகத்தான் இருக்கின்றது. எனவே ஈரானின் பெட்ரோ கெமிக்கல் நிறுவனம் தாக்கப்பட்டமைக்கு பதிலடியாக அவர்கள் மீண்டும் இஸ்ரேலின் உடைய எரிபொருள் கிடங்குகளை இலக்கு வைக்கலாம், எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையங்களை என்ற அச்சம் இஸ்ரேல் முழுவதும் பரவி இருக்கின்றது. அதேபோல் ஈரான் இஸ்ரேல் இடையிலான பரஸ்பர ஏவுகணை தாக்குதல்கள் மீண்டும் ஆரம்பமாகியதை தொடர்ந்து தலைநகர் டெஹ்ரானில் அமைந்திருக்கக்கூடிய விமான நிலையம் முற்றாக ஸ்தம்பிக்கப்பட்டிருக்கின்றது. டெஹ்ரானில் உள்ள விமான நிலையத்தில் விமான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. டெஹ்ரானில் அமைந்துள்ள இமாம் கமேனி சர்வதேச விமான நிலையம் நோக்கி வரும் அனைத்து விமானங்களும் மறு அறிவிப்பு வரும் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இந்த விமான நிலையத்தில் இருந்து செல்லும் விமானங்களும் உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் நிறுத்தப்பட்டிருப்பதாக ஈரானின் விமான சேவைகள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்றது. எனவே இந்த தாக்குதல்கள் இஸ்ரேலில் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும் அதே நேரத்தில் ஈரானுக்குள்ளும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஈரான் விமான சேவை முடங்கி இருக்கின்றது. ஈரான் நகரங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள். இதன் காரணமாக ஈரான் மக்களும் ஒரு பதற்றமான சூழலில் தான் இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவசரமாக நெதன்யாகுவுடன் தொலைபேசியில் பேசியிருப்பதாகவும், ஈரானுக்கு எதிராக மீண்டும் பெரிய அளவிலான தாக்குதல்களை நடத்த வேண்டாம் என்றும், அது நடந்து வரக்கூடிய பேச்சுவார்த்தைகளை முற்றாக சீர்குலைத்து ஒரு முழு அளவிலான போருக்கு வழிவகுக்கும் என்பதால் ஈரானுக்கு எதிராக மீண்டும் ஒரு பாரிய தாக்குதல்கள் இவற்றையும் நடத்தக்கூடாது, நடத்த வேண்டாம், அதிகாரபூர்வமாக வெள்ளை மாளிகை தெரிவித்திருக்கின்றது. எனவே இந்த ஈரான் விவகாரத்தில் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு இடையிலேயே தற்போது மிகப்பெரிய அளவில் கருத்து வேறுபாடுகளும் பிளவுகளும் ஏற்பட்டிருப்பதை நேரடியாகவே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனெனில் இந்த மோதல் இவ்வளவு தீவிரமடைந்த ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கு முதல் காரணம் இஸ்ரேல் தான். ஏனெனில் லெபனானில் இஸ்ரேல் நடத்தும் கோர தாண்டவம். இந்த நிலையத்தில் அமெரிக்கா மிகப்பெரிய அளவிலான ஒரு அழுத்தம், மிகப்பெரிய தாக்குதலை தொடுக்க வேண்டாம் என்று இருக்கின்றது. அதே நேரத்தில் ஈரான் மீண்டும் தாக்குதலை தொடராமல் பேச்சுவார்த்தை மேசைக்கு வந்து ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டு இந்த பிராந்தியத்தின் அமைதிக்கு உதவ வேண்டும் என்று ட்ரம்ப் ஈரானுக்கும் ஒரு நேரடியான கோரிக்கையை விடுத்திருக்கின்றார். பேச்சுவார்த்தை ஒரு உடன்பாட்டை விரைவில் எட்டும் என்றும், நெதன்யாகு இந்த உடன்பாட்டை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும், நெதன்யாகு இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ச்சியாக குழப்பி அடிக்கக்கூடாது என்ற ரீதியிலும் ட்ரம்ப் ஒரு பதிவுகளை விட்டிருக்கின்றார். என்ன விடயமாக இருந்தாலும் ஈரான் இனி தாக்குதலை விரிவுபடுத்தாமல், மேலதிக தாக்குதலை நடத்தாமல் நீங்கள் உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் என்ற ஒரு வினயமான கோரிக்கையும் ஈரானுக்கு விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஈரான்
இஸ்ரேல் இடையான தாக்குதல் வார் நடைபெற்று கொண்டிருக்க இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு மேலதிக அதிர்ச்சியாக கவுதி படைகளும் தற்போது திடீரென போர்க்களத்தில் குதித்திருக்கின்றார்கள். செங்கடலில் இஸ்ரேலிய கப்பலை இலக்கு வைத்து கவுதி படை நடத்திய தாக்குதலில் அந்த கப்பல் பாரிய அளவில் சேதப்படுத்தப்பட்டிருப்பதாக கவுதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். கவுதிகள் பல பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி தாக்கியிருப்பதாகவும் இஸ்ரேலின் மத்திய பகுதிகள் மற்றும் ஹைஃபா துறைமுகம் பல்வேறுபட்ட பகுதிகளில் கவுதிகளின் தாக்குதல் காரணமாக மிகப்பெரிய அளவில் சைரன்கள் அபாயொலிகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. இஸ்ரேலினுடைய அயன் டோம்கள் மற்றும் பாதுகாப்பு வலயங்களை மீறி துல்லியமாக மத்திய இஸ்ரேலுக்குள் பல இடங்களை கவுதிகளின் பாலிஸ்டிக் மிசைல் தாக்கியிருக்கின்றது என்ற செய்தியை அன்சாருல்லா இயக்கம் விடுத்திருக்கின்றார்கள். அதேபோல் செங்கடலுக்கு அண்மையாக சென்று கொண்டிருந்த இஸ்ரேலின் உடைய கப்பல் ஒன்று தாக்கி மூழ்கடிக்கப்பட்டுள்ளதான செய்திகளையும் கவுதிகள் விடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த விடயத்தை இன்னமும் இஸ்ரேலோ சுயாதீன ஊடகங்களோ உறுதிப்படுத்தவில்லை. அதேபோல இன்றிலிருந்து உடனடியாக செங்கடல் வழியாக இஸ்ரேல் மற்றும் இஸ்ரேலுடன் தொடர்புடைய எந்த கப்பல்களும் பயணிக்க முடியாதென்று மீண்டும் ஒரு ஆரம்பத்தில் இவ்வாறு காசாவில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் போது ஒரு முற்றுகை விதித்தார்களோ அதேபோல் செங்கடலில் கடல் முற்றுகையை கவுதிகள் மீண்டும் அறிவித்திருக்கின்றார்கள். அதாவது செங்கடல் ரெட்சி வழியாக இஸ்ரேலுடன் தொடர்புடைய கப்பல்களோ, இஸ்ரேலிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய கப்பல்களோ, இஸ்ரேலிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய கப்பல்களோ, இஸ்ரேலின் நண்பர்களுடைய கப்பல்களோ எவையும் இஸ்ரேலிய கடல் சார் கப்பல்கள் முழுமையாக தடை விதிக்கப்படுகின்றது. இந்த தடையை மீறி செல்லும் அனைத்து எதிரி நாட்டு கப்பல்களும் எங்களுடைய நேரடி இலக்காக கருதப்பட்டு கடலில் மூழ்கடிக்கப்படும் என கவுதிகளுடைய செய்தித்தொடர்பாளர் ஜாக்கியா ஷாரி தெரிவித்திருக்கின்றார். லெபனான் மற்றும் ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தடையை உடனடியாக அமல்படுத்துவதாக கவுதி படையினுடைய அறிவிப்பும் தற்போது வந்திருக்கின்றது. அடுத்து ஏற்கனவே ஈரான் கர்முஸ் ஜலச்சந்தியை முடக்கி இருப்பதால் மிகப்பெரிய அளவில் பெட்ரோல் எரிபொருட்களின் விலை அதிகரித்திருக்கின்றது. கவுதிகளும் தற்போது செங்கடலில் களமிறங்கி இருப்பதால் செங்கடலில் இஸ்ரேல் மற்றும் இஸ்ரேலுடன் தொடர்புடைய கப்பல்களுடைய நட்பு நாடுகளுடைய கப்பல்களுக்கு தடை விதித்திருப்பதால் சர்வதேச கப்பல் போக்குவரத்து முற்றிலும் முடங்கக்கூடிய ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கின்றது. பெரும்பாலான வணிக கப்பல்கள் ஆப்பிரிக்காவை சுற்றி நீண்ட தூரம் பயணிக்க தொடங்கியிருப்பதால் அடுத்து வரும் நாட்களில் இந்த போர் இன்று அல்லது நாளை நிற்காவிட்டால் மிகப்பெரிய அளவில் ஏற்கனவே கச்சா எண்ணெயின் விலை மக்கள் தாங்க முடியாத அளவுக்கு உயர்ந்து விட்டது. செங்கடலும் மோதல் வலயமாக மாறிவிட்டால், ஈரான் இஸ்ரேல் இடையிலான மோதல் இன்னும் சில நாட்கள் நீடித்தால் கச்சா எண்ணெயின் விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்வடையும். இந்த உயர்வை பொதுமக்களும் வணிக நிறுவனங்களும் தாங்க முடியாத அளவில் இருக்கும் என்று உலக பொருளாதார வல்லுநர்களின் எச்சரிக்கையும் தற்போது வெளியாக இருக்கின்றன. எனவே ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டு ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா இடையிலான போர் நிற்காவிட்டால் அது ஈரான் கடந்து, இஸ்ரேல் கடந்து, அமெரிக்கா கடந்து, மத்திய கிழக்கு கடந்து ஒட்டுமொத்த உலக மக்களும் இந்த சுமைகளை, இந்த போரினால் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை, சிக்கல்களை எதிர்கொள்ளப் போகின்றோம் என்பதுதான் நிதர்சனம். எனவே இந்த போர் அகன்று ஒரு நிலையான சமாதானம் ஏற்பட வேண்டும், ஒப்பந்தம் ஏற்பட வேண்டும், உலக நாடுகள் அமைதியுடன் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரார்த்தனை. இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். தொடர்ச்சியாக இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா சார்ந்து போர்க்களத்தில் நடைபெறக்கூடிய தகவல்களை உடனுக்குடன் சிறப்பு காணொளிகளாக, விசேட பிரத்யேக காணொளிகளாக உங்களுக்கு வெளியிடுவதற்காக தயாராக இருக்கின்றோம். என்ன விடயங்கள், என்ன சம்பவங்கள் நடைபெற்றாலும், எந்த தரப்பில் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டாலும் உடனுக்குடன் அவற்றை அறிந்து கொள்ள அகலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.